தமிழ் வழியில் ஜேஇ எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ற மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த பதிவுகளை ஷேர் பண்ணுங்க. ஏற்கனவே பார்ட் 9 வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்போ பார்ட் 10 பார்க்குறோம். 29th கொஸ்டின். 1 பார் மற்றும் 298 கெல்வினில் உள்ள 5 மோல்கள் நல்லியல்பு வாயுவின் கன அளவு இரட்டிப்பாகும்படி வெற்றிடத்தில் விரிவாக்கப்படுகிறது. ஸோ இந்த இந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். விரிவாக்கம் அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம் இல்லையா? ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன். ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன். ஓகே. சோ இங்க என்ன எக்ஸ்பான்ஷன் நடக்குது அப்படின்னா வெற்றிடத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்கம்ல எக்ஸ்பான்ஷன் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ வேக்கம் அப்படின்னா அப்ப பிரஷர் எவ்வளவா இருக்கும்? 0வா இருக்கும். ஓகே, இந்த விஷயம் தெரிஞ்சுனாலே போதும். பாருங்க, பிரஷர் 1 பார் மற்றும் 298 கெல்வினில் உள்ள 5 மோல்கள் நல்லியல்பு வாயுவின் கன அளவு இரட்டிப்பாகும்னு சொல்லியிருக்காங்க. வால்யூம் V1 என்னவா மாறுது அப்படின்னா சாரி V2 அப்படின்றது ஃபைனல் வால்யூம் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 2V1க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. ஆரம்ப கன அளவு மாதிரி 2 மடங்கு ஆகுது, இரட்டிப்பாகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க கன அளவு. வெற்றிடத்தில் விரிவாக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. எக்ஸ்பான்ஷன் வேக்யூம்ல எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்படி எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா நம்ம எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண தேவையில்ல. பிரஷர் வால்யூம் ஒர்க்ன்றது நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்யும் போது தான் W = -P ΔV அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சரி, இங்க என்ன நடக்குது? வெற்றிடத்தில் விரிவாக்கம்னா வேக்யூமா இருக்கு. வேக்யூமா இருக்கிற இடத்துல நம்ம கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணி எக்ஸ்பான்ஷன் பண்ண வைக்கணுமானா இல்ல. ஆர்டினரியா காற்று அப்படின்றது தானாவே என்ன ஆகும்? விரிவடையும். அப்படி விரிவடையும் போது நான் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். சோ வேலை அப்படின்றது என்னவா இருக்கும்னா 0 இருக்கும். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? வெற்றிடத்தில் காற்று விரிவாக்கப்படுது அப்படின்னா நம்ம எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். அதுவாவே தானாவே நடக்கும். அதனால அங்க செய்யப்பட்ட வேலை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா செய்யப்பட்ட வேலை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 0ன்னு சொல்லணும். ஓகேவா? ஃபைன். 30வது கொஸ்டின். கீழ் காண்பவைகளில் எது உண்மையான கூற்று அப்படின்னு கேக்குறாங்க. சோ எஸ் டெல் எஸ். ஓகே, என்ட்ரோபி மாற்றம் இந்த ரெண்டுத்துக்கான ஃபார்முலா தான். சாரி, இதை பத்தி தான் தெளிவா கொடுத்திருக்காங்க. சோ எஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி அப்படின்ற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி டெல் எஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் டெல் எஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் கியூ பை டி, அப்படி இல்லைன்னா டெல் ஹெச் பை டி. ஓகே, என்தால்பி மாற்றம். இது Qன்றது ஹீட் எனர்ஜி அப்சர்வ்ட் ஆர் எவால்வ்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபைன். சோ என்தால்பி அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எஸ் என்பது வெப்பநிலையின் செயல்பாடு, ஆனால் டெல் எஸ் என்பது வெப்பநிலையின் செயல்பாடு அல்ல. ஓகே, நம்மளுக்கு ஃபார்முலா பார்க்கும்போது தெரியும். எஸ்ன்றது என்ட்ரோபி, வெப்பநிலையை சார்ந்து இருக்கும் இல்லையா? அதே மாதிரி டெல் எஸ் என்றதும் எதை தான் சார்ந்திருக்கும்? வெப்பநிலையை தான் சார்ந்திருக்கும். ஓகே, எஸ் மற்றும் டெல் எஸ் இரண்டும் வெப்பநிலையின் செயல்பாடுகள் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தப்பு. டெல் எஸ் மற்றும் எஸ் இரண்டும் வெப்பநிலையின் செயல்பாடுகள். ஆப்ஷன் சி கரெக்ட் இல்லையா? ஆப்ஷன் டி பாருங்க, எஸ் என்பது வெப்பநிலையின் செயல்பாடு அல்ல, ஆனால் டெல் எஸ் என்பது வெப்பநிலையின் செயல்பாடுன்னு சொல்லிருக்காங்க. ஓகே, அதுவும் தப்பு தான் இல்ல. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஏன் புரியுதா? எஸ் டெல் எஸ் இந்த ரெண்டுமே எதை சார்ந்திருக்கு? வெப்பநிலையை சார்ந்திருக்கு. ஓகேவா? வெப்பநிலையின் செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லணும். 31. இவற்றில் எந்த மூலக்கூறை ஹைட்ரஜனேற்றம் செய்த பிறகு, ஓகே, இங்க இருக்கிற மாலிகுல்ஸ்ல ஏதோ ஒண்ணு என்ன பண்றோம்? ரிடக்ஷன் பண்றோம். ஹைட்ரஜனேஷன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை நம்ம சேர்க்கிறோம். அப்படி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒளி சுழற்சி பண்பு இல்லாத மூலக்கூறை தருகிறது. நான் ஆக்சுவலா இது என்னவா இருக்குன்னா ஆப்டிக்கல் ஆக்டிவா இருக்கு. அதாவது ஒளி சுழற்றும் பண்பு கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒளி சுழற்றும் பண்பு கொண்ட இந்த சேர்மத்தை, ஒளி சுழற்றும் பண்புனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கைரல் கார்பன், சீர்மைத்தன்மையற்ற கார்பன் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கார்பன்ல இணைஞ்சிருக்கக்கூடிய 4மே வெவ்வேறா இருக்கும் இல்லையா? வெவ்வேறு சேர்மங்கள், அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் ஒரு கார்பன் கூட 4மே இணைஞ்சிருந்துச்சுன்னா அதை சீர்மைத்தன்மையற்ற கார்பன், கைரல் கார்பன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, சீர்மையா இல்ல. அந்த கார்பன் இருக்கணும். அதே மாதிரி அதுக்கு என்ன இருக்கணும்? ஆப்டிக்கல் மிரர் இமேஜ் இருக்கணும் இல்லையா? நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஆடி பிம்ப தொடர்பு கொண்டதா இருக்கணும். பாருங்க, மேற்பொருந்த கூடாத பிம்பமா இருக்கணும். இதை எடுத்து இதே மாதிரி இன்னொரு காம்பவுண்ட நான் வச்சனா, எக்ஸாம்பிள் இங்க சி ஏ, டியும் பியும் அப்படியே தான் இருக்கு. சோ இப்போ இதோ இருக்கு இல்லையா? இங்க சி இருக்கு இடது பக்கம், வலது பக்கம் ஏ இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இடது பக்கம் ஏ இருக்கு, வலது பக்கம் சி இருக்கு. இதை எடுத்து இதை தூக்கி இது மேல வச்சாலோ அல்லது இதை எடுத்து இது மேல வச்சாலோ ஒன்னோட ஒண்ணு பொருந்தாது. ஓகேவா? அப்படி இருக்கக்கூடியதான் மிரர் இமேஜ் சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லாம் இருந்தாதான் அது ஒளி சுழற்சும் பண்புன்னு சொல்லிட்டாங்க. சரியா? அடுத்தது ஒளி சுழற்சி பண்பு இல்லாத மூலக்கூறு எதுன்னு தான் கேக்குறாங்க. அப்ப இங்க இருக்கிறது ஒளி சுழற்சி பண்பு கொண்டதுதான். இதை நான் ஹைட்ரஜனேற்றம் செய்த பிறகு எனக்கு என்ன கூடாது? ஒளி சுழற்றும் பண்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. சோ ரிடக்ஷன், இதெல்லாம் ரிடக்ஷன் பண்ணும்போது எனக்கு எந்த மாதிரி மாலிகுல்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா?
ஃபர்ஸ்ட் திங் அந்த கார்பன்ல இருக்கக்கூடியது ரிடக்ஷன் ஆகும்போது இங்க இரட்டை பிணைப்பு இருக்கு, இதுதான் ரிடக்ஷன் ஆகும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இரட்டை பிணைப்பு, இங்க இருக்கக்கூடிய இரட்டை பிணைப்பு, இதுதான் ரிடக்ஷன் ஆக போகுது. புரியுதா? ஓகே. சோ இதுல ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிச்சா? இப்ப நான் சொன்ன உடனேவே இல்லையா? பாருங்க, கைரல் கார்பன் இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? இதோ இருக்கு இல்லையா? இதுதான் இது கைரல் கார்பன். இப்போ இந்த இரட்டை பிணைப்பு ஒடுக்கம் அடையறதுனால இங்க இருக்கக்கூடிய வலது பக்கம் இருக்கிறதும் இடது பக்கம் இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். கீழே மெத்தில் இருக்கு, மேல ஹைட்ரஜன் இருக்கு. வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கிறது ஒரே மாதிரி இருந்தா அப்ப சீர்மை தன்மை உடைய கார்பன் சொல்லுவோம். ஒளி சுழற்சி பண்பு இருக்காது. ஆனா இங்க வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல. இது ப்ரோபைல். இங்க இருக்கிறது என்னது? ஒரு கார்பன்ல ஐசோப்ரோபைல்னு சொல்லணும். ஒரு கார்பன்ல 2 மெத்தில் இணைஞ்சிருக்கு. ஐசோப்ரோபைல். இது ப்ரோபைல். அப்ப வெவ்வேறு. சரி. இங்கேயும் அதே மாதிரி தான் இரட்டை பிணைப்பை ஒற்றை பிணைப்பா மாத்தனா 2 இடத்துலயும் ஹைட்ரஜனை சேர்த்தாலும் எனக்கு என்ன கிடைக்கும்? ப்ரோபைல் அப்படின்றது இந்த கார்பன் கூட சேர்ந்திருக்கும். இந்த பக்கம் எத்தில் இருக்கு. 2 கார்பன் இருக்கு இல்லையா? 1, 2. CH2, CH3. இந்த பக்கம் எத்தில் இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கு? ப்ரோபைல் வருது. இங்க பாத்தீங்கன்னா இதுதான் கைரல் கார்பன், சீர்மைத்தன்மையற்ற கார்பன். அந்த கார்பனுக்கு இந்த பக்கம் என்ன இருக்கு? 1, 2, 3 ப்ரோபைல் இருக்கு. இந்த பக்கம் 1, 2, 3 ப்ரோபைல் தான். ஆனா அந்த ப்ரோபைல்லயே 2வது கார்பன்ல மெத்தில் இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ப்ரோபைல் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இல்லைன்னா ஐசோபியூட்டைல் சொல்லலாம். ஓகே. சோ இந்த சேர்மம் வலது பக்கம், இங்க ப்ரோபைல் என்பது இடது பக்கமா இருக்கு. இதுவும் அதே மாதிரி ஒத்து போகல. ஆனா இந்த 4வது இந்த இடத்துல இருக்கக்கூடிய கார்பனை பாருங்க. ஒரு பக்கம் மெத்தில், ஒரு பக்கம் ஹைட்ரஜன். ஓகே. மீதி 2 பக்கத்துல ஒரு பக்கம் ஐசோப்ரோபைல் இருக்கு. இந்த பக்கம் என்ன இருக்கு? இரட்டை பிணைப்பு இருக்கா? இந்த இரட்டை பிணைப்பு தான் ஒடுக்கம் அடைய போகுது. அப்ப இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன் வந்துடும். இது என்னவா மாறிடும்? ஒற்றை பிணைப்பா மாறிடும். இப்ப பாருங்க, இந்த பக்கம் எப்படி இருக்கோ அதேதான் இங்கேயும் இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலா இங்க என்ன இருந்திருக்கும்? CH2ன்னு இருந்திருக்குமா? நான் ஒடுக்கம் செய்யும் போது, ஹைட்ரஜனேற்றம் செய்யும் போது இது என்னவா மாறிடும்? CH3ஆ மாறிடும். அப்போ இங்க இருக்கிற சேர்மம் தான் இங்கேயும் வரும். உங்களுக்கு புரியுதா? ஒரு கார்பன், அது கூட இங்க மெத்தில் இருக்கு, இங்க ஹைட்ரஜன் இருக்கு. அடுத்தது இந்த இடத்துல ஒரு கார்பன், இரட்டை பிணைப்பு CH2, இங்க CH3 இருக்கு. இந்த இடத்துல CH3, CH3. சோ இந்த இரட்டை பிணைப்பை தான் நான் ஒடுக்கமடை செய்யறேன். இந்த இரட்டை பிணைப்பை ஒடுக்கமடைஞ்சு செஞ்சா இந்த கார்பன் கிட்ட ஒரு ஹைட்ரஜனும், இந்த கார்பன் கிட்ட 2 ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜனாவும் மாறிடும். இது ஒற்றை பிணைப்பா மாறிடும். ஓகேவா? அப்போ பாருங்க, இங்க இருக்கக்கூடிய ஐசோப்ரோபைல் தான் இங்கேயும் இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? அப்ப ஒரு கார்பன்ல இணைஞ்சிருக்கக்கூடிய நாலுமே டிஃபரெண்டா இருந்தா தான் என்னன்னு சொல்லணும்? அது சீர்மைத்தன்மையற்ற கார்பன், ஒளி சுழற்றும் பண்பு கொண்டதுன்னு சொல்லணும். ஒளி சுழற்றும் பண்பு இல்லாத மூலக்கூறு எது தரும்னா ஆப்ஷன் டி தான் தரும். புரியுதா உங்களுக்கு? சரி. இப்ப நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா? இதை மட்டும் நான் அழிக்கிறேன். உங்களால அங்க இருக்கக்கூடியதை பார்க்கும் போதே ஈஸியா புரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புறேன். ஆமா தானே? ஓகே. சோ ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோல எதுலயாவது நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ஸ்லயே கேக்குறீங்க கொஸ்டின்ஸ் அப்படின்னா அடுத்த வீடியோல 11, 12வது வீடியோல நான் உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணுவேன். ஓகேவா? சரி. தமிழ் மீடியம் பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.